லேப்ரோஸ்கோப்பியும் சின்ன ஹோல் தானே, ரோபோட்டிக் சர்ஜரியும் சின்ன ஹோல் தான், ஒரே மாதிரி தான் வலிக்க போகுது. என்ன டிஃப்ரென்ஸ் இதில்? ஏன் வந்து நான் ரோபோட்டிக் சர்ஜரியை ப்ரிஃபர் பண்ணணும்? அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ப்ரிசிஷன் தான். 2 mm-னா 2 mm தான், 1 mm-னா 1 mm தான். 10 times மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த VR கேம்ஸில் இம்மர்சிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. உள்ளாரையே நம்ம அந்த இடத்துக்கே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஃபீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வந்து தையல் போட போகிறோம் அப்படின்னா, நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் வந்து இந்த தையலை வந்து இந்த எட்ஜில் பிடிச்சு நம்ம இங்கே பண்ணுற மூமெண்ட்டு தான் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் வந்து ப்ரிசிஷன் கம்மியாக தான் இருக்கும். ரோபோட்டிக் சர்ஜரியில் நம்ம விரல்லையே இந்த தையல் போடுறத பிடிச்சு பண்ணனா எவ்வளோ ப்ரிசைஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரிசைஸாக நம்ம ஒரு சியூச்சரிங்கை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இன்சிஷன் போட போகிறோம், ஒரு இடத்த கிழிச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் வயிறு உள்ளார அப்படின்னா, லேப்ரோஸ்கோப்பி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நீளமான ஒரு ஹேண்டில் இந்த எண்டில் இருக்கிறது, அந்த சைடு ஒரு சிசர் மாதிரி இருக்கும், அதில் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணும்போது வந்து கொஞ்சம் ப்ரிசிஷன் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரோபோட்டிக் சர்ஜரியில் நம்ம இந்த நைஃபோட டிப்பை கையில் பிடிச்சு எவ்வளோ தூரம் நம்ம இன்சிஷன் பண்ணணுமோ பண்ணலாம், எவ்வளோ ப்ரிசைஸாக பண்ணணுமோ பண்ணலாம். ஸோ கீஹோல் சர்ஜரி தான் ரெண்டுமே. ஆனால் ப்ரிசிஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் சர்ஜரியை பர்ஃபெக்டாக பண்ணுறதுனாலையும் பேஷண்ட்டோட அவுட்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும், காம்ப்ளிகேஷன் ரேட் ரொம்பவும் கம்மியாக இருக்கும்.